அம்மா உணவகத்தை சரிவர பராமரிக்கல. அம்மா உணவகத்தை தரம் குறைச்சிட்டாங்க, பாகுபாடு காட்டுறாங்கன்னு சொல்றாரு பழனிசாமி. ஆனா உண்மை என்னன்னு சொல்றோம் கேட்டுக்கோங்க. அம்மா உணவகத்துக்கு 2021 இருந்து 2024 வரைக்கும் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிதி சுமார் 469 கோடி. பணியாளர் ஊதியம், உணவகங்கள்ல பணிபுரியும் சுய உதவி குழு பெண்களுக்கு ஊதியமா மட்டும் சுமார் 148.4 கோடி வழங்கப்பட்டிருக்கு. உணவுப் பொருட்கள் மானியம், அதாவது அரிசி, கோதுமை மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் குறைஞ்ச விலையில கொடுத்து அரசு சார்பில் சுமார் 69 கோடி மானியமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மாநகராட்சி நிதி, சென்னை மாநகராட்சி தன்னோட பொது நிதியில இருந்து சுமார் 400 கோடி வரைக்கும் அம்மா உணவகத்துக்கு ஒதுக்கிருக்காங்க. ஜூலை 2024 சிறப்பு நிதியை ஒதுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம்மா உணவகத்தை நேர்ல போய் பார்வையிட்டு அம்மா உணவகத்தை மேம்படுத்த 21 கோடி நிதியை ஒதுக்குனது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட தலைமையிலான திமுக அரசு தான். அதுல புதிய உபகரணங்கள் வாங்க 7 கோடியும், சீரமைப்பு பணிகளுக்கு 14 கோடியும் ஒதுக்கிருக்காங்க. இப்ப வரைக்குமே சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ள மட்டும் சுமார் 388 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருது. சராசரியா இதுல ஒரு நாளைக்கு 1.05 லட்சம் மக்கள் இதன் மூலமா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம சாரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பரப்புரையில போய் பொய்யா பரப்பிட்டு இருக்காரு பழனிசாமி. பாவம், அவருக்கு தெரியல மக்கள் யாரும் இவரை நம்ப மாட்டாங்கன்னு.